நாளை வட தமிழக கடற்கரையொட்டி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் கடலூரில் நாளை கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை, வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குளிர்ச்சியான சூழல். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மழையால் இடிந்து விழுந்த வாகன காப்பக சுவர், 10 சொகுசு கார்கள் உட்பட 15 வாகனங்கள் சேதம். மணிமுத்தாறு அணையிலிருந்து சாகுபடிக்காக தண்ணீர் திறப்பு. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் 12,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்தை ஓட்டும்போது செல்போன் பயன்படுத்தினால் 29 நாட்கள் பணியிடை நீக்கம். போக்குவரத்து துறை உத்தரவு. போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக டிசம்பர் 27, 28 தேதிகளில் பேச்சுவார்த்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெறுகிறது. விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்க எதிர்ப்பு. கடலூரிலிருந்து சிதம்பரம் செல்லும் தனியார் பேருந்துகள் இயங்கவில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் 1.5 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கிறது அதிமுக. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் நீதிபதி குமாரசாமி போட்ட கணக்கை விட எடப்பாடி பழனிசாமி பெரிய கணக்கு போடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுக்கும் அஷ்டமி சப்பர திருவிழா. அனைத்து உயிர்களுக்கும் படியெழுப்பதை விளக்கும் விதமாக சப்பரத்தின் பின்னால் தூவப்பட்ட அரிசி. பீகாரிலிருந்து வாங்கி வரப்பட்ட கள்ளத்துப்பாக்கி கோவையில் பறிமுதல். ஐடி ஊழியருக்காக வாங்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் காவல்துறை தீவிர விசாரணை. டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாடு அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டதாக வெளியான தகவல் வதந்தி. எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்த நிலையில் தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பகம் விளக்கம். மேட்டுப்பாளையத்தின் அருகே சாலையை வழிமறைத்து நின்ற காட்டு யானை, நீண்ட வரிசையில் காத்திருந்த வாகனங்கள். சென்னை மெரினா கடற்கரையில் களைகட்டிய உணவு திருவிழா. மாட்டிறைச்சி இடம்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு. மரக்காணத்தில் மீன்பிடிக்க சென்றபோது கால்வாயில் அடித்து செல்லப்பட்ட 3 சகோதரர்கள். அண்ணனின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் தம்பிகள் 2 மீட்கும் பணிகள் தீவிரம். புஷ்பா 2 பட கூட்ட நெரிசலின் போது அல்லு அர்ஜுன் படம் பார்த்துக் கொண்டிருந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்ட காவல்துறை. ரசிகை உயிரிழந்ததை அறிந்தும் திரையரங்கை விட்டு வெளியேற மறுத்ததாக ஆதாரத்துடன் விளக்கு. ஹைதராபாத்தில் நடிகர் அல்லு அர்ஜுனின் வீட்டை தாக்கிய பல்கலைக்கழக மாணவர்களில் 8 பேர் கைது. தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கண்டனம். நெல்லை மாவட்ட நீதிமன்றம் முன்பு இளைஞர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அனைத்து நீதிமன்றங்களிலும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு வழங்க டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார்.
அதன்படி நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் 4 துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. விவரங்கள். திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் முன்பாக கடந்த 20ஆம் தேதி மாயாண்டி என்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அங்கே பணிகளில் இருந்த போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை, கொலையை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என வழக்கறிஞர் குற்றம் சாட்டியிருந்தார்கள். இந்த நிலையில இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த தமிழகத்தினுடைய உயர்நீதிமன்றம் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. நீதிமன்றத்திற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்த நிலையில தற்போது டிஜிபியினோட உத்தரவுப்படி திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை ஆணையாளர் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நீதிமன்றத்திற்கு 3 நுழைவு வாயில்கள், திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்திற்கு 3 நுழைவு வாயில்கள் இருக்கிற நிலையில 3 நுழைவு வாயில்களுக்கு முன்பாகவும் ஒரு உதவி ஆய்வாளர் மற்றும் 4 காவலர்கள் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். அதோடு பல்வேறு தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வந்தால் அதனை பறிமுதல் செய்வதற்காகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த பாதுகாப்புடன் கூடுதலாக 3 உதவி ஆய்வாளர்கள் 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ரோந்து பணியில 5 இருசக்கர வாகனத்துல அந்த நீதிமன்றம் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள ரோந்து பணியில ஈடுபடுவதற்கான அதற்கான பணியையும் இன்று துவக்கி இருக்கிறார்கள். இன்று நீதிமன்றம் விடுமுறை என்ற நிலையும் கூட தொடர்ந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது போடப்படும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதாக 6 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அந்த சோதனை சாவடிகளிலும் தீவிர சோதனை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை டிஜிபி உத்தரவுப்படி திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் ரூபேஷ்குமார் எடுத்துள்ளார். நன்றி சிவமணி விவரங்களுக்கு. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் பக்கிங்கம் கால்வாயில் மீன்பிடிக்க சென்றபோது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சகோதரர்களில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். மரக்காணம் சந்தைத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த கணேசனின் மகன்கள் லோகேஷ், விக்ரம், சூர்யா ஆகியோர் நேற்று மாலை திண்டிவனம் சாலையில் உள்ள பக்கிங்கம் கால்வாயில் தூண்டில் போட்டு மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது லோகேஷ் எதிர்பாராத விதமாக தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட இரட்டை சகோதரர்கள் தங்களது அண்ணனை காப்பாற்ற நீரில் குதித்தபோது அவர்களும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர். 3 பேரும் கரை திரும்பாத நிலையில் அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 3 பேரையும் தேடும் பணியில் ஈடுபட்டனர். இரவு 11 மணியளவில் தேடுதல் பணி கைவிடப்பட்டது. தொடர்ந்து இன்று 2வது நாளாக தேடுதல் பணி நடைபெற்று வரும் நிலையில் கால்வாயில் அடித்து செல்லப்பட்ட லோகேஷின் உடல் மட்டும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. மேலும் இரட்டையர்களான விக்ரம், சூர்யா ஆகியோரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தெலுங்கானாவில் அல்லு அர்ஜுனின் ரசிகை கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான விவகாரம் நாளுக்கு நாள் பெரும் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. கைது நடவடிக்கை, அரசியல் எதிர்ப்பு போன்ற விவகாரங்களை தாண்டி தற்போது மாணவர் போராட்டமாக வெடித்திருக்கிறது. புஷ்பா 2 திரைப்படம் திரைக்கு வந்த நாள் அன்று ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா தியேட்டருக்கு படத்தின் நாயகன் அல்லு அர்ஜுன் சென்றிருந்தார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்ற பெண் மரணமடைந்தார். அவருடைய 7 வயது மகன் படுகாயமடைந்து மூளை செயலிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விவகாரம் பெரும் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் அல்லு அர்ஜுன் திடீரென கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக தெலுங்கானா சட்டமன்றத்தில் பேசிய அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூட்ட நெரிசலுக்கு அல்லு அர்ஜுன் தான் காரணம் என குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய நடிகர் அல்லு அர்ஜுன் தன்னுடைய புகழ் மற்றும் நற்பெயரை சீர்குலைக்கும் செயல்கள் நடைபெறுவதாக வேதனை தெரிவித்தார். இந்நிலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பெண் உயிரிழந்த தகவலை தெரிவித்தும் அல்லு அர்ஜுன் திரையரங்கை விட்டு வெளியே வரவில்லை என கூறி அதற்கான சிசிடிவி காட்சி ஆதாரத்துடன் ஹைதராபாத் காவல்துறையினர் விளக்கமளித்துள்ளனர். அதில் அனுமதியை மீறி அல்லு அர்ஜுன் திரையரங்கம் சென்றதாகவும் அவர் ரோட் ஷோ சென்ற பிறகு இரவு 9:45 மணிக்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சிக்கடப்பள்ளி துணை காவல் கண்காணிப்பாளரை திரையரங்கிற்குள் அனுமதிக்க அல்லு அர்ஜுனின் பாதுகாப்பு ஊழியர்கள் மறுத்ததாக கூறப்பட்டுள்ளது. அல்லு அர்ஜுனின் மேலாளர் மூலம் கூட்ட நெரிசல் மற்றும் பெண் உயிரிழப்பு குறித்து தகவல் தெரிவித்தும் அவர் திரையரங்கை விட்டு வெளியே வர மறுத்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வழியாக திரையரங்கிற்குள் சென்று அவரிடம் நிலவரத்தை கூறியும் அவர் படம் முடிந்து செல்வதாக பிடிவாதம் பிடித்ததாகவும் கூறியுள்ளது. வலுக்கட்டாயமாக நள்ளிரவு 12 மணி அளவில்
அல்லு அர்ஜுன் திரையரங்கை விட்டு வெளியேற்றப்பட்டதாக காவல்துறை தனது விளக்கத்தில் கூறியுள்ளது. இந்நிலையில் பெண்ணின் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு அல்லு அர்ஜுன் வீட்டின் முன் குவிந்த உஸ்மானியா பல்கலைக்கழக கூட்டு போராட்டக் குழுவினர் அங்கிருந்த பூந்தொட்டிகளை தூக்கி போட்டு உடைத்தும் வீட்டின் மீது கற்களை வீசியும் தாக்குதல் நடத்தினர். ரேவதி குடும்பத்திடம் அல்லு அர்ஜுன் மன்னிப்பு கேட்க வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். தகவல் அறிந்து சென்ற காவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் சங்கங்களைச் சேர்ந்த 8 பேரை கைது செய்தனர். இதில் நடிகர் அல்லு அர்ஜுனின் பெயரை குறிப்பிடாமல் திரைப்பிரபலங்களின் வீடுகள் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.